நிவின் வந்து குமரன் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து விஜய் வந்து எனக்கு தான் காவேரின்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. வந்து நம்ம குமரன் குமரன் சொல்கிறாரு, என்னப்பா இது இப்படி நடக்குது அப்படின்னோடனே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கண்ணே, உண்மையிலே சொல்லுங்கள், பணம் வந்து எதாவது தேவைப்பட்டுச்சா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, சொல்லுங்கண்ணே என்ன நடந்தது அப்படின்னு. இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன்ப்பா, அதனால் காவேரி தான் வந்து யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு பணத்தை வந்து ரெடி பண்ணா, ஐயோ போச்சு எல்லாம் போச்சுன்னொன்னே, என்ன சொல்லுப்பா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்புறம் பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கிளம்புறாரு. என்ன நிவின் சொல்லிட்டு போ அப்படின்னோடனே, என்ன இவன் திடீர்னு பணத்தை கேட்டால் ஒன்றும் சொல்லாமல் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. குமரன் வந்து எதுக்காக வந்தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே நிவின் என்ன பண்ணுறாரு, பணத்தை எடுத்து போய் காவேரி கிட்ட கொடுக்குறாரு. காவேரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, எதுக்காக இந்த பணம்னோட, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணத்தில் நீ இருக்க வேணாம், அதுலேருந்து ரிலீவ் ஆகிடு, அந்த பணத்தை வந்து விஜய் கிட்ட கொடுத்துட்டு நீ வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறான் காவேரி. யார் பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க, பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியுமா, எனக்கு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பணத்தை எடுத்து கொடுப்பீங்க, உங்ககிட்ட பணத்தை நான் கேட்டேனா, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிட்டீங்க, அப்புறம் அவ்வளோதான், நான் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், அது என்னோட இஷ்டம், உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் எதுக்கு இதை தலையிறீங்கன்னு கேட்டால், ஏன் காவேரி இப்பெல்லாம் பேசுகிற, நான் உன்னை விரும்புகிறேன், நான் உங்களை விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நிவின் என்ன பண்ணுன்னு தவிக்கிறாரு. எது சொல்ல விஜய் கிட்ட வந்து காவேரி செமையாக சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக வந்து நிவின் கிட்ட சொன்னீங்க, நான் சத்தியம் வாங்கினேன் உங்ககிட்ட, நீங்கள் வாயே திறக்காதீங்க, உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை, என்கிட்ட சத்தியம் பண்ணி நிவின் கிட்ட போய்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, அவர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்கிறாரு, இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம், என்கிட்ட மட்டும் உங்கள் குடும்பத்தை சொல்ல வேணாம், யார்கிட்டையுமே வந்து சொல்லக்கூடாது, தாத்தா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாக்கிட்டையும் சொன்னீங்களே, எப்படி நான் அவங்க மூஞ்சினாலும் முடிப்பேன், அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கூட, காவேரி ஒரு நிமிஷம் என்னை பேச விடு, நீங்கள் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, சே இப்படிப்பட்ட ஆள் நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னோடனே, தயவு செய்து என்னை பேச விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன், என்ன பேசணும் நீங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாரு, இது முன்னாடி நான் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அன்றைக்கி நடந்த விஷயம் புரியுதா, அப்போவே நான் சொல்லிட்டேன் நிவின் கிட்ட, அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட சத்தியம் வாங்கினேன், இதுதான் நடந்தது, இதுக்கப்புறம் நான் நிவினை பார்க்கல, அப்போது அன்றைக்கி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா, ஆமாம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நமக்குள்ளே கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நான் சொல்லிட்டேன், உனக்கே தெரியும் நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் நிவினை பற்றி நான் பேசலை அப்படின்னோடனே, நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, இப்போ என் குடும்பத்துக்கு தெரிய வேண்டியதான் பாக்கி, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எங்கள் மாமாவுக்கும் தெரிஞ்சிருக்கோம், இப்போ வந்து எங்கள் மாமா வந்து குடும்பத்தில் சொல்லிடுவார், எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்ன பதில் சொல்வேன், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், என் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கும் தெரியும், அதுக்கப்புறம் இன்னொரு 10 மாதம் இருக்குது சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த 10 மாதம்லாம் கிடையவே கிடையாது புரியுதா, நான் இப்போவே என் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், எல்லாம் உங்களால் தான் பிரச்சனை அப்படி சொன்னோன்னே, காவேரி நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக நிவின் வந்து சொல்ல மாட்டார், நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நீ டைலர்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, சொல்ல மாட்டார், உங்களுக்கு தெரியுமா, எப்போவுமே எங்கள் மாமாவும் அவரும் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸு, அதனால் கண்டிப்பாக வந்து சொல்வார், அது மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் எங்கள் மாமாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது, நான் எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதையும் நீங்கள் தெரிய வச்சுட்டீங்க, என் குடும்பத்தையும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் யார் மூச்சிலுமே முடிக்க முடியாது, அவ்வளோதான், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருங்க, ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் 10 மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் தான் என்னை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே, அதனால் இப்போவே அனுப்பிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க, இல்லை காவேரி அப்படிலாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுது உட்காடுறாங்க. உடனே வந்து சரி காவேரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு நல்லதுக்கு தானே பண்ணியிருக்கேன், நிவின் கிட்ட சொன்னால் என்ன தப்பு, நிவின் தான் உன்னை காலம் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறாருல அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுமா நிவின் என் மனசில் இருக்காருன்னு தெரியுமா, நான் என்னைக்கு அவர் வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தோம் அன்றைக்கி தூக்கி போட்டு சொல்லனா இல்லையா, அப்போ நிவின் உன் மனசில் இல்லையா காவேரினோட, என் மனசில் இல்லை போதுமா அப்படின்றாங்க. இப்போ உன் மனசில் யார் இருக்காருன்னொன்னே, நீங்கள் தான் அப்படி சொல்ல வந்துட்டு அப்படியே நிறுத்திடுறாங்க. விஜயை பார்த்துட்டு காவேரி தர முடியுது.